ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குதுயா? நல்லா இருக்குதுங்களா? நான் இன்னைக்கு வந்து சந்தைக்கு போயிருந்தேன். அப்போ அங்கேருந்து கிழங்கும் மீனும் வாங்கினேன். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பின்ன அதை வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணினேன். பிள்ளை எடுத்து வச்சு 2 பீஸ் எடுத்து வச்சு சாப்பிட்டு நல்லா இருக்குது, அப்பா அவிச்சு பட்டுன்னு தாருங்கன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அதனால தான் நான் பின்ன உடனே கழுகி எல்லாம் சுத்தப்படுத்தி உடனே ரெடி பண்ணினேன். மரிச்சினி கிழங்கெல்லாம் வந்து நேரமெல்லாம் சீப்பாக கிடச்சேன். இப்போ வந்து 1 கிலோ கிழங்கு 50 ரூபாயா. எப்பா இதுக்கு நம்ம வந்து ஒரு வளை வீட்டிலேயே ஒரு மரிச்சினி கம்பை ஊனி வச்சு இப்போ கிழங்கு நட்டு எடுக்கலான்னுள்ள இதுக்கு ஆகியாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கிழங்கு விலை கூடுது. இனி கிழங்கெல்லாம் வாங்கினேன்னா சிலப்போ 100 ரூபாயும் ஆகும் ஒரு கிலோ. செல்ல முடியாது, அப்படி இருக்குது கிழங்குக விலை. நான் பின்ன வாண்டிட்டு வந்தேன், வீட்டில் வாண்டிட்டு வந்து எனக்கு வந்து கிழங்கு நல்லா பிடிக்கும். அதனால பின்ன நான் கிழங்கு வாண்டிட்டு வந்து க்ளீன் பண்ணி பின்ன சமைச்சு சாப்பிடலான்னு நினச்சேன். இது நல்லா மசிச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். மீனும் சோறும் வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து புளி இல்லை. அதனால வந்து நான் முன்ன தோணிச்சு உப்பு துண்டு ஆக்கி அப்படியே சோறுக்கு கூட வச்சு வாங்கிட்டு வந்த கிழங்கு மீன் சோறு எல்லாம் வச்சு உச்சைக்கு இதுதான் இன்னைக்கு எனக்கு சாப்பாடு. வந்து கிழங்கு நல்லா வந்துருக்கு, சூப்பராக இருக்குது கிழங்கு. முட்டை தின்ன மாதிரி இருக்கு கிழங்கு, சூப்பராக இருக்கு. இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், கிழங்கு மீனும் சோளம் வச்சு சாப்பிட்றது. நீங்கள் வீட்டில் எல்லாம் இதே மாதிரி எடுத்து சாப்பிடுவீங்களா? உடம்புக்கு ரொம்ப நல்லது, கிழங்கு நிறைய சாப்பிடலாம். சாப்பிட்டா உடம்பு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.